மருத்துவ கழிவுகளை சேகரிப்பதற்கு மாநகர சபைக்கு சொந்தமான வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற தீர்மானம் அங்கே எடுக்கப்பட்டிருந்தது. அது இங்கு குறிப்பிடப்படவில்லை. அதற்கான காரணத்தை சபைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது இங்க குறிப்பிடப்பட்டது போல 16 தனியார் உளவு இயந்திரங்கள் தற்பொழுது பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு முறை அது ஏற்றி கொண்டு சென்று வருகின்ற பொழுது 1 கிலோமீட்டருக்கு 210 ரூபாய் என்கின்ற அடிப்படையில் பணமானது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த 210 ரூபாய் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற அந்த தனியார் உளவு இயந்திரங்கள் யாழ் மாவட்டத்தினுடைய சில பிரபலமான தனியார் வைத்தியசாலைகளில் கழிவுகளை சேகரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கௌரவ முதல்வரினுடைய அனுமதியோடு அந்த கல்லுண்டாய் பிரதேசத்தில் சென்று பார்த்த பொழுது பெற்றுக்கொண்ட சில ஆதாரங்களை நான் பிரேரணையாக எழுதியிருந்தேன். ஏற்கனவே சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னா வீடியோ ஆதாரங்களாக இருக்குது. மருத்துவ கழிவுகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. எரிக்கப்பட்ட மீதி கழிவுகளினுடைய ஆதாரங்கள் இங்கே இருக்கின்றது. அவை தொடர்பாக வைத்திய ஆலோசனையை பெறப்பட்ட பொழுது அவை கழிப்புக்கு பயன்படுத்துகின்ற மற்றும் நோயை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பெயின்கள் இருக்குது. ஆக இந்த பிரச்சனைகள் இதனாலதான் மராமத்து குழுவில நான் ஒரு சஜஷனை சொன்னேன். நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த மண்ணை லெவல் பண்ணி நிரப்ப வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். அதற்கு முன்னர் ஏன் இது எரிகின்றது என்ற நிபுணத்துவ அறிக்கை எங்களுக்கு தேவை என்றதை அங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அது இங்க போடப்பட்டிருக்கு 1.14. அதன் பிரகாரம் அந்த வெளியில இருக்கிற நிபுணர்களை இந்த சபையின் அனுமதியோட போடப்பட்டு அது ஏன் கொடுக்கப்பட்டதுன்றது அறிய வேண்டும். இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு மாதத்துக்கு நாங்கள் 5 மில்லியன் கொடுக்கிறோம். அப்படித்தானே கௌரவ முதல்வருடாக 5 மில்லியன் 5 மில்லியனுக்கு 210 ரூபாவால பிரிச்சு பார்த்தால் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கணும், அவ்வளவு லோட் ஓடி இருக்கணும். இவ்வளவு லோட் ஓடி இருந்தா இந்த கல்லுண்டாய் மலையாக இருக்கணும். அந்த கல்லுண்டாய் இன்றைக்கு வயல் மாறி இருக்குது என்று சொல்லி சொன்னால் இந்த எரியூட்டல் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறதா, திட்டமிட்டு நடத்தப்படுகிறதா, அல்லது தானாகத்தான் அது நடக்கிறது என்றால் அது எவ்வளவு அதிபயங்கரமானது என்பதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன், இதை மட்டப்படுத்துவதற்கு முதல் நிபுணர் குழுவினூடாக இது தொடர்பான ஒரு அறிக்கை மிக தெளிவாக வழங்கப்பட வேண்டும். மற்ற இந்த கல்லுண்டாயில கொட்டப்படுகின்ற இடங்களில வேலிக்கு மங்கால இருக்கிற பொழுது அதிகமான மாட்டினுடைய பாகங்கள் அப்படியே சாக்கில கட்டி கொட்ட. நான் சும்மா சொல்ல ஆதாரம் இருக்குது. நான் அடுத்த இதுல நான் உங்களுக்கு பேரணியாக போடுறேன். அவ்வளவு விலங்கு கழிவுகளும் அப்படியே கொட்டப்பட்டிருக்குது. அதை விட பம்பஸ், நிறைய பம்பஸ், தேர்பூடிய பம்பஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது எரிஞ்சிருக்குது. அது எவ்வாறு நடந்ததுன்றதை நாங்கள் பெற்றுக் கொள்ளாமல் இப்ப அதை மட்டப்படுத்த வழிகளில் என்ன நடக்கும்னா எல்லா தடயங்களும் கொண்டு போய் சேர்க்கப்படும். நாளைக்கு அது மட்டப்படுத்தப்பட்ட பின்னர் அதற்கு மேல நிலம் தரையிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு பின்னால பல விஞ்ஞான ரீதியான செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இதை செய்யாம நாங்கள் திட்டமிட்டு நடந்ததோ திட்டமிடாமல் நடப்பட்டதோ தெரியல. என்ன பாகைகள்ல அங்க மருத்துவ கழிவுகள் இருந்தவையினால இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இதை தடுக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் சொல்லப்பட்டது என்னன்னா, உங்கள்கிட்ட 17 மாநகர சபையினுடைய இயந்திரங்கள் இருக்குது என்று சொல்லி சொன்னால் இந்த குறித்த வைத்தியசாலைகளில் அந்த இயந்திரங்கள் சேகரிக்க செல்ல வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு எம்ஓஐ ஆபீசர் கட்டாயம் அங்க இருக்க வேண்டும் என்ற சஜஷனும் அன்றைக்கு சொல்லப்பட்டிருந்தது. அது தொடர்பாக இந்த அறிக்கையில வரையில தவறுதலாக விடப்பட்டிருந்தா நிச்சயமாக அதை நினைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த ஒடுக்கி பொறுத்தவரையில இவ்வளவு காசு நாங்கள் செலவழிக்கிறோம், அந்த குப்பைக்கு இவ்வளவு குவான்டிட்டி தான் நாங்க இருக்குது என்றால் அது எப்படி சாத்தியமானது என்றதை பற்றி யோசிக்கணும். உண்மையா கொழும்பு மாதிரி கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட இருக்க வேணும். ஆனா இப்ப போய் நீங்க பாத்தீங்கன்னா எரிஞ்சதற்கு பிறகு போடப்பட்ட குப்பைகள் நல்லா வந்துடுது. மேல எரிஞ்ச இடங்கள்ல போய் பார்த்தா எல்லாம் மட்டமா நிலத்தோட இருக்குது. அப்படி என்ன காலங்காலமா எரியூட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை உறுதிப்படுத்துறதுக்கு அயல்ல இருக்கிற குடியிருப்பாளர்கள்கிட்ட போய் கேட்டவுடனும் அவர்கள் சொல்ற பதில் எந்த நேரம் புகைச்சபடிதான் முந்தி இருந்தது. இந்த கல்லுண்டாய் பிரதேசம் புகை வெளியேறியபடிதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஆதாரம் இந்த குடிமனைகள். அவை இது தொடர்பாக இந்த சபைக்கு நான் நிச்சயமாக கேட்டுக்கொள்வது என்னென்றால், இது தொடர்பான தொழில்நுட்ப ஆய்வு ஒன்று நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும். அதில் இதுல சொல்லப்பட்டதின்படி
வைத்தியர், பொறியியலாளர், ரசாயனவியலாளர் மற்றும் மிக முக்கியமாக ஊடகவியலாளர்கள். அதாவது இந்த தடயங்கள் வந்து அளிக்கப்படாத வகையில் இதை உடனடியாக பேணி இதை மேற்கொள்ள வேண்டும். இது எதற்காக என்று சொல்லிட்டோம்னா, நாங்கள் 45 பேரும் எங்களோட குழந்தைகள் அடுத்த சமூகத்துக்காக சில விடயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதுலேயும் குறிப்பா மாநகர சபையில இருந்தோன்னு நாங்கள் இன்னொரு பிரதேச சபைக்குள்ள போய்தான் இதை செய்யக்குள்ள எங்களினுடைய இந்த வேலைகள் இன்னொருத்தரையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சபையோ இந்த சபை வந்தா பிறகு நடந்தது என்று சொல்றீங்க. இது நீண்ட காலமா நடந்திருக்குது. அதற்கான ஒரு முடிவு நிச்சயமா எடுக்கப்பட வேணும். மிக முக்கியமா இத்தனை காசை நாங்கள் செலவழிக்கிறோம், இதனால இவ்வளவு உப்ப வரையலை என்று சொல்லிட்டோம்னா என்ன நடக்குது? அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றேன். எங்களினுடைய மாநகர சபையினுடைய டிராக்டர்ஸ்ல அவர்கள் ஏறி நின்று உலக்கி 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 ஏற்றி கொண்டு ஒரு ரோட்டை கொண்டு போறாங்க. ஆனா தனியார்கிட்ட சில டிராக்டர்ஸ் பாகைகள் பஞ்சு ஏற்றின மாதிரி தான் போகுது. ஏனென்றா போய் வர கிலோமீட்டர்ஸ் வந்து போய் வரும். அப்ப இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக மேற்பார்வை செய்யப்பட வேணும். இப்ப தனியார்கிட்ட ஊக்கக்கூடாதுன்றோ புள்ளிகளோ அப்படியெல்லாம் கதைக்க வரையில இவை அனைத்துமே சரியான முறையில முகாமை செய்யப்பட்டு எங்களுடைய இந்த சமுதாயத்தின் பிரச்சனையை வந்து சரியா தீர்க்க வேணும். இதற்கு வந்து அடுத்த கட்டமாக அமைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்தினூடாக நிதி ஒதுக்குறதுக்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்குது என்பதையும் அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இந்த இடத்துல நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது கட்சி சார்ந்ததாக இருக்க போவதில்லை, மாநகர சபை சார்ந்து. ஒரு நிமிஷம், நாங்கள் இந்த சமூக கரிசனையோட இதை செய்கிறோம் என்றது அதை பெற்றுக்கொள்றவர்களுக்கும் விளங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றதையும் நிபந்தனைப்படுத்தி அதன் அடிப்படையில நீங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு நான் போவோம். ஆனா இந்த நிபந்தனையோட கொடுங்க, நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய மீள சேவை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடையும் அத்தோடு இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பங்குதாரர்களும் தங்களுடைய அன்பளிப்புகளை என்னத்தையோ அல்லது தங்களுடைய செலவை குறைக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில ஒரு பொறுப்பான சபையாக நாங்கள் இத்தனை வீதத்தை தாரம் என்றதை எனக்கு சும்மா டிராப்டா கொடுக்காம கொடுத்தீங்க. இல்ல, கௌரவ முதல்வரோட கௌரவ உறுப்பினர் கவிதன் என்ன சொன்னாரு, சரியான 100% கருத்து. ஆனால் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கண்டிஷன், அதாவது நாங்கள் புற்றுநோய்க்கான சேரிட்டி ஒர்க் செய்ய போகிறோம் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் தங்களுடைய நோக்கம் பற்றி கொடுத்த பேட்டியிலே எங்களுக்கு லெக்சஸுக்கு போறதுதான் மெயின் பர்பஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பார்க்க வேணும்ன்றதுதான் இந்த 25 இல்ல எக்ஸஸ்க்கு போயினா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சமூகத்துக்கு திருப்பி கிடைக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் சொன்னபடியா கொடுக்கிறதுக்கு சபை அனுமதித்தார். நிபந்தனைகளை இல்லாமல் கௌரவ கபிலனுடைய கோரிக்கைப்படி அவ்வாறு செய்வதற்கு சபை அனுமதிக்குமா? அனுமதி இருந்தால் அவர்களுக்கு 30% அந்த வரி விலக்கை அனுமதிக்குமாறு முன்மொழிந்திருக்கின்றேன். அவருக்கு தங்களுடன் அறிய விரும்புவது தனியார் உளவியல் ஏன் இவ்வளவு கையப்படப்படுகிறது, ஏன் எங்களால் எங்களுடைய உளவியல் பயன்படுத்தப்பட முடியாமல் உள்ளது. அப்படி பயன்படுத்துவதால் மாநகர சபை நிதி எவ்வளவு வெளியே போகின்றது என்பதை முதலில் அவர் தங்களுடைய அவர்கள் அறிய விரும்புகிறார். வருடம் என்றால் 6 கோடி ரூபாய் நாங்கள் அதற்காக செலவிடப்பட வேண்டியிருக்கும். 6 மாதத்துக்கு தான் பட்ஜெட்டுக்குரிய நிதியங்கள் இருக்கு. 6 மாதத்துக்கு நிதி ஒதுக்கீடு வடமாற்றம் மூலமாக வேறு வழியிலையோ அதை மாற்றப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அது கேள்விபுரம் நடைபெற்றிருக்கு. ஆனால் கேள்விபுரம்ல சென்டர்ல நான் சைன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான நிதி ஒதுக்கீடு தங்களுடைய கௌரவ தங்களோட கௌரவ மீறவை தங்களுடைய சீஃப் அக்கவுண்டன்ட் நன்றி. நான் சகல உறுப்பினர்களும் நாங்கள் நிதிக்குழுவில் அறிந்த விடயத்தை சகல உறுப்பினர்களும் அறிய வேண்டும் என்பதற்காக நான் கேட்டிருக்கேன். அரசாங்கம் 6 கோடி ரூபாயை நாங்கள் வெளியே செலுத்துகிறோம் குப்பை அகற்றல் பேரில். ஆனா பொம்பைக்கு விட மாட்டோம், பொம்பைக்குல வந்தா அகற்ற மாட்டோம் அங்க விரட்டு பொறுப்பாளர் சொல்ற. இது நியாயம். அந்த
கொம்பைக்கு ஓடினா ஒரு கொம்பைக்கு ஓடினா 3 டெக்டர் ஓடா 3 டெக்டர் பிரண்டு பொறுப்பாளர் சொன்னதா அதாவது செக்ரியேஷன் நடக்க முடியாத இருக்கிறதாக கலந்த பிரண்டு பொறுப்பாளர் சொல்லி இருக்கிறார். இந்த நீங்க நெரிச்சு கொம்பைக்கு நல்லா நெரிச்சு கொண்டா இருக்கிறீங்க எங்களோட தொழிலாளர் செய்ய மறுக்கிறார்கள். அதை பிரண்டு பொறுப்பாளர் சொல்லிக்கிறேன். நீங்க கொம்பைகளை ஓடுறாங்க டெக்டர்ல கொண்டு வாங்கணும். இதுக்கு என்ன காரணம்? கொம்பைக்கு இருக்கு, ஓடக்கூடிய கொம்பைக்கு இருக்கு, எங்களால செக்ரியேஷன் செய்ய முடியாத ஒரு சொட்ட காரணத்தை சொல்லி டிராக்டரை வெளியிலிருந்து எடுத்து ஓடுவதற்கு என்ன காரணம்? சேர்த்தால் அச்சிவேலி ஆவரங்கால் புத்தூர்ல வந்து இந்த கோயிலை கண்டு மற்றது மிளகாய் நடுற நேரத்துல இந்த குட்டிகளை வந்து அவர்கள் வெளியில வந்து ஏற்றுவாங்க. அப்ப அவர்கள் அதை தோட்டத்தில் நாங்களும் எல்லாரும் கதை கேட்காம நான் பேசாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் நாங்கள் கதை கேட்கதான் நீங்கள் நேரம் வந்து அப்ப நான் கதைக்கிற விடயம் வந்து முக்கியம் இல்லையா நீங்க நினைக்கிறீங்க? சுருக்கமான சொன்னால் ஐயா உண்டியோடு சொல்லி போட்டு அப்ப இந்த கடிதங்கள் வந்து நாங்கள்